இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் வாங்க மேம். ஐயோ ரொம்ப முடியல போல இருக்கு. வாங்க மேம். டாக்டர் வந்துட்டாங்க. பாருங்க மேம். தம்பி ஐயோ மாமா. ஐயோ மாமா என்னாச்சு மாமா? தம்பி சித்தப்பா ஐயோ என்னாச்சு தம்பி நான் அப்பவே சொன்ன ஜூஸ் குடிக்காதீங்கன்னு கேட்டாதானே சித்தப்பா ஐயோ நான் தான் படிச்சு சொன்னேன்ல நாம அந்த ராணிக்கு அதுல விஷத்தை கலந்து கொடுக்க போறோம் நல்லா தெரியுமே உங்களுக்கு மா. மா, 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 இவரோட நிலைமையை பார்க்கும்போது செத்துருவார் போல இருக்குமா. மா உடனே ஏதாவது ஹாஸ்பிடல் கூட்டு போலாமா? மா ஏதாவது பண்ணுங்கம்மா. டேய் கீழ அத்தனை பேர் நிக்கறாங்க இப்ப போய் டாக்டர் கூப்பிட்டா நம்ம மேல சந்தேகம் வராதா? மா 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 அத்தை ப்ளீஸ் மா. சித்தப்பா பார்க்கவே பயமா இருக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர் கால் பண்ணுங்க இருங்க டாக்டர் யாராவது கிடைக்கறாங்களான்னு பாக்குறேன் மாமா மாமா யோ ஒண்ணும் ஆகாதியா. யோ இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல தேய்ச்சி விடுங்க சரி டாக்டர். ஒண்ணுல சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. பாத்து உட்காரு. பாத்து மாமா பாத்து. ஒண்ணுல நாங்க சித்தப்போட நிலைமைய பார்த்து ரொம்பவே பயந்துட்டோம். நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? மா சித்தார்த் ராணிக்காக கூட்டிட்டு வந்த டாக்டர்மா. அவங்க தான் நீங்க? என் கண்ணை உத்து பார், அப்ப தெரியும் நான் யாருன்னு. நீங்க சூடாமணி தானே? ஆமா. என் பையன் அகோர அதிபதி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். சொல்லு, எதுக்காக என்ன பார்க்க வந்த? எனக்கும் என் பையன் அகோர அதிபதிக்கும் நடந்த விஷயங்களை எல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். சூடாமணி சூடாமணி வந்துட்டீங்களா? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்க இடத்துக்கு வந்து உங்களை நேர்ல பார்த்து கெஞ்சி கேட்டதுக்காக நீங்க எங்க வீட்டுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க. என்னோட வேண்டுகோளுக்கு இணங்கி நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுக்குதுமா. ரொம்ப நன்றி சூடாமணி. அப்ப நீங்க பண்ண போற காரியத்தால அந்த குடும்பமே கதறி அழ போறத நாங்க கண் குளிர பார்க்க போறோமா? அந்த குடும்பமே கதறி அழ போறதெல்லாம் சரிதான். ஆனா அதை பார்க்க நீ உயிரோட இருக்க போறதில்ல. என்னங்க சொல்றீங்க?
அவங்க 4 பேருக்கும் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் நீயே சொல்லிட்ட. அந்த மனு, சாவித்ரி, தமன்னா, ரகுவரன் அவங்க எல்லாரோட சாவையும் பத்தி நீ சொன்ன. அந்த மனு ரத்தம் கக்கி செத்தத எதிர்கால மாயத்தந்திரம் மூலமா அவங்க எல்லாருக்கும் படம் போட்டு காட்டிட்ட. இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு உன்னோட மரணம் எப்படி இருக்கும்னு தெரியாம போயிடுச்சே சூடாமணி. ஏ பொம்மி, என்ன வளர்ற? நான் ஒன்னும் வளரல. உன்னோட சாவு எப்படி இருக்கும்னு நானே உனக்கு காட்டுறேன். தர்ஷினி மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டீங்கன்னா நாமெல்லாம் ஒன்னா போட்டோ எடுத்துக்கலாம். ஆதி, தாத்தா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, கவனிக்காம நீ பாட்டுக்கு இருக்க. உனக்கு என்ன ஆதி ஆச்சு? நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன், நீ ஏதோ ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க. இது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம், ஏன் இதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தர்ஷினி. நேற்று நைட்டு தூங்கலையா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஐ எம் ஆல் ரைட் தர்ஷினி. டேய் டேய், எதுக்காட நைட் எங்க அம்மா ரூமுக்கு வந்த? யாரா உன்னை அனுப்பி வச்சது? டேய், இதெல்லாம் செய்ய சொன்னது யாரா? சொல்றா. ஏய், கேக்குறான்ல, சொல்றா. அந்த போலீஸ்காரி ஜான்சி தானே உன்னை அனுப்பி வச்சான். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, விடுங்க. இப்போ உண்மையை சொல்ல போறியா, இப்படியே செத்து தொலைய போறியா? விடுங்க, விட்டுருங்க, விடுங்க. டேய் மனோ, மா, அவன் கழுத்துல இருந்து கையை எடு. செத்துக்கிட்டு தொலைச்சிட போறான்.